வணக்கம், இது நீலா கிச்சன். இன்னைக்கு நாம் ஈஸியான அதே டைமில் எக்கனாமிக்கலாகவும் இருக்கிற நல்ல ஒரு ஸ்வீட்டு ரவை வச்சு இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளால போகலாம். 1/2 கிலோ ரவை இருந்தால் போதும், தாராளம் உங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு தேவையான ஸ்வீட்டு கிடச்சிரும். குவான்டிட்டி பார்த்திங்கன்னா தெரியும் 1/2 கிலோவுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி. ரவையை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் எடுக்கும். மற்றபடி கடனி பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 1/2 ஹவரில் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரவை, தேங்காய் 2 கப்பு. கையால் நல்லா அழுத்தி விட்டு ரவையை பிசைங்க, தேங்காயும் ரவையும் சேர்த்து. அப்போ தேங்காயில் இருக்க பால் வெளியில் ரவை ஊறுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நல்லா கருத்த எள்ளு எடுத்துடுங்க, மண்ணெல்லாம் இல்லாத அளவுக்கு. 2 ஸ்பூன் அளவுக்கு கருத்த எள்ளு, ஒரு 10 ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சதைச்ச ஏலக்காய் ஒரு 10. இப்போ இதை தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த தேங்காயிலிருந்து வர ஈரப்பதம் பால் அதில் நல்லா பிசைஞ்சு எடுத்துடுங்க. இது போல் நல்லா உதிரியாக பிசைஞ்சு எடுத்துருங்க. நம்ம எந்த ஒரு ஸ்வீட் சேர்த்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய். இவ்வளோந்தான் இந்த மொத்த ஸ்வீட்டுக்கும் தேவையான நெய். இது அவ்வளோந்தான். இதை மறுபடியும் நல்ல கைனால் பிசைஞ்சு விட்ருங்க. இந்த தேங்காய் பாலும் இந்த நெய்யும் சேர்ந்து பயங்கர வாசமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அதேமாரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் குட்டி குட்டியாக இருந்துன்னா எல்லாம் எடுத்துருங்க. நல்லா நைஸான பொடி தேங்காய் மட்டும் இருக்கட்டும். பாருங்கள், இந்த புட்டு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. தேங்காய் இந்த அளவுக்கு சேர்க்கணும், அப்போ தான் இந்த பதம் வரும் நமக்கு. ஈக்குவல் அமௌண்ட்டு தேங்காய் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இந்த ரவை ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல உதிரியாக ரவை இருக்குது. ஸ்லோ ஃப்ளேமில் ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சு இதை வறுத்து எடுங்க. ரவை கரியக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதே டைமில் நல்ல முருகலாக வரணும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க சொல்லுது. தேங்காய் எல்லாமே நல்லா ஈரப்பதம் போய் நல்ல முருகலாக வாசம் வர்றது வரைக்கும் வறுத்தெடுத்துடுங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. ஃபங்க்ஷன் டைமில் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபெஸ்டிவல் சீசனில் அந்த டைம்லலாம் இதை ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்ம ரவா லட்டு பண்ணுவோம், அதுக்கு இந்த தேங்காயெல்லாம் சேர்க்க மாட்டோம். தேங்காய், எள்ளு இதெல்லாம் நம்ம சேர்க்கறது இல்லை. தறி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இதே மாதிரி பண்ணுறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வறுக்கிறதுக்கு, ஏன்னா ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுனால. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து இது வறுத்தெடுத்துருங்க. ரவை ஒன்று போல் நல்லா வறுபட்டுச்சு, கலர் சேஞ்ச் ஆகாமல். அதே டைமில் 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் இவ்வளோ ரவையும் வறுத்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1/2 கிலோ அளவுக்கு நம்ம ரவை எடுத்துருக்குறோம். அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி 2 கப் அளவுக்கு தேங்காய், 2 கப் அளவுக்கு சுகர், ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விடுங்க. ஒரு பாகு அப்படியெல்லாம் தேவையில்லை. சுகர் ஒரு பிசு பதம் அந்த அளவுக்கு இது கரைஞ்சா போதும். 2 கப்பு சுகர் நம்ம போட்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோட வாசனைக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம ஏலக்காய் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். பாகு ரெடி ஆயிடுச்சு. பாகு கிடையாது, சுகர் கரைச்சி தான் எடுத்துருக்குறோம். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி விட்டுருங்க. ஏதாவது அழுக்கு ஏதாவது இருந்தால் மட்டும் எடுக்கிறதுக்காக ஃபில்டர் பண்ணி விட்டுடலாம். மொத்தமாக விடாதுங்க, தேவைக்கு பார்த்துட்டு விட்டுடலாம். எக்ஸஸாக இருந்துன்னா கம்மி பண்ணிடலாம். அந்த சுகர் சிரப் விட்டோன்னா வாசம், அந்த தேங்காயோட வாசம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஈரப்பதம் பார்த்து பாகு விடுங்க. ஒரேடியாக மொத்தமாக விடாண்டாம். போதும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. இது எனக்கு எல்லாமே ஃபுல்லாக ஊற்றுனாதான் கரெக்டாக இருக்குது. அதனால நான் ஃபுல்லாக விட்டுட்டேன். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஷேப் பண்ணிடலாம். தெரியுதா? அப்படி பிடிச்சி விட்டா நிற்கும். இதுதான் அதோட பதம். ஒரு பிளேட் எடுத்துடுங்க. இடியாப்பாச்சு அடியில் இருக்க சில்லெல்லாம் எடுத்துருங்க.
ஓப்பனாட்டு அப்படியே எடுத்துருங்க. இதில் ஃபில் பண்ணுங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன், நல்ல டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் போதும். இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ எடுத்திங்கன்னா ஷேப் நீட்டாக கிடைக்கும். இது போலவே எல்லாமே நம்ம எடுத்துருவோம். சூடு ஆரச்சில் நல்லா செட் ஆயிரும். நம்மளோட தறிவட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஒரு 1/2 கிலோ ரவையிலே நம்ம இந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியுது. உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வச்சு கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காகவும் பண்ணிக்கலாம், நிறையாவும் இருக்கும். குயிக்காக பண்ணிக்கலாம். 1/2 கிலோ ரவையில் நமக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. இதே போல் எள்ளு வந்து நல்லா அரைப்பட்டு, கரைப்பட்டியும் நல்லா அரைப்பட்டு ஒன்றா சேர்ந்து வந்தோடனே எடுத்துடலாம். கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க, கொஞ்சம் சிக்கும். மிக்சியில் குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதேமாரி கொஞ்சம் நிறைய ஃபுல்லாகவே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டு 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 கிளறி விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக அரைப்பட்டுரும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடலாம். பாருங்கள், இப்படி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுருங்க. அவ்வளோதான்.